அதிமுக கூட்டணியில் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி அதிமுக கூட்டணியில் திருவிக நகரில் போட்டியிட உள்ள நிலையில் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ரஞ்சித் உள்ளிட்டோர் அவரது இந்த தேர்தல் போட்டிக்கு பாராட்டு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திருமாவளவனும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பாக திருவிக நகர் தொகுதிக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் தனது செய்தியாளர் சந்திப்பின் போது மிக உருக்கமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். என்னுடைய கணவருடைய கொலைக்கு நீதி வேண்டும், அதற்காக நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று அவர் தன்னுடைய உருக்கமான பதிவை வெளியிட்டிருந்த நிலையில் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு திருமா அவர்கள் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது முகநூல் வாயிலாக கட்சி நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது தற்பொழுது அனைவரிடமும் வரவேற்பை பெற்ற நிலையில் சர்ச்சையாகவும் வெடித்திருக்கிறது. குறிப்பாக அவர் அந்த வீடியோ பதிவில் பேசும்பொழுது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பாதுகாப்பு தேவை, ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு பிறகு துணிச்சலாக அவரது அரசியல் பணியை தொடர வேண்டும் என பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்திருப்பது பாராட்டுக்குரியது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு அரசியல் களத்தில் தேவை உள்ளது. அதனை அதிமுக அளித்துள்ளது என்றால் நான் அதனை வரவேற்கிறேன் என்று தனது ஆதரவாளர்களிடம் பேசியிருப்பது என்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் திமுக சார்பாக அங்கு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவனுடைய இந்த பதிவு என்பது, அவர் பேசியிருப்பது என்பது கூட்டணி கட்சிகளிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி அதிமுக கூட்டணியில் திருவிக நகரில் போட்டியிட உள்ள நிலையில் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ரஞ்சித் உள்ளிட்டோர் அவரது இந்த தேர்தல் போட்டிக்கு பாராட்டு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திருமாவளவனும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பாக திருவிக நகர் தொகுதிக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் தனது செய்தியாளர் சந்திப்பின் போது மிக உருக்கமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். என்னுடைய கணவருடைய கொலைக்கு நீதி வேண்டும், அதற்காக நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று அவர் தன்னுடைய உருக்கமான பதிவை வெளியிட்டிருந்த நிலையில் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு திருமா அவர்கள் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது முகநூல் வாயிலாக கட்சி நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது தற்பொழுது அனைவரிடமும் வரவேற்பை பெற்ற நிலையில் சர்ச்சையாகவும் வெடித்திருக்கிறது. குறிப்பாக அவர் அந்த வீடியோ பதிவில் பேசும்பொழுது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பாதுகாப்பு தேவை, ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு பிறகு துணிச்சலாக அவரது அரசியல் பணியை தொடர வேண்டும் என பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்திருப்பது பாராட்டுக்குரியது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு அரசியல் களத்தில் தேவை உள்ளது. அதனை அதிமுக அளித்துள்ளது என்றால் நான் அதனை வரவேற்கிறேன் என்று தனது ஆதரவாளர்களிடம் பேசியிருப்பது என்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் திமுக சார்பாக அங்கு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவனுடைய இந்த பதிவு என்பது, அவர் பேசியிருப்பது என்பது கூட்டணி கட்சிகளிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி.